எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம ஆரி கிளாஸ்க்கு நீங்கள் வந்து சேர்ந்துருக்க ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த வீடியோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த திங்ஸ்லாம் என்னென்ன திங்ஸு எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதுதான் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நூல். இந்த நூலை வச்சு தான் நம்ம பேசிக்காக ஹேண்ட் எம்ப்ராய்டிங் தையல் போடுறதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து இன்னும் என்னென்னா, எந்த மாதிரி கலர்னால் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு பூவும் நம்ம போட போகிறோன்னா அதுக்கு என்னென்ன வந்து கலர்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பூவுக்கு வந்து ஒரு 2 நல்ல ஒரு சிகப்பு கலரு, இந்த மாதிரி பிங்க் கலரு, இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த காம்புக்கு வந்து மெயினாக வந்து ப்ரௌன் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் ப்ரௌன் கலரு. க்ரீன் வந்து நம்ம லீஃபுக்காக நம்ம வந்து க்ரீன் கலரு. இந்த நடுவில் வந்து நம்ம அந்த டாட் மாதிரி வரும், அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு போடுவோம். அந்த பூவுக்கு நடுவில் வந்து ஒரு இது வரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஏற்கனவே போட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்டு. இந்த போட்டிருக்காங்களா, இதுக்கு வந்து க்ரீன் போட்டிருக்காங்க. இது க்ரீன் போட தேவையில்லை. இந்த மாதிரி கலரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கலர் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கு. அப்புறம் இல்லை எனக்கு இன்னும் நிறைய கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். பேசிக்காக நம்மளுக்கு தேவைப்படுறது இது மட்டும்தான். பத்தலைன்னா நம்ம திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இதுக்கு குக்குரிய ஊசி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஊசி. பார்த்துக்கோங்க, இந்த ஊசி தான். இந்த ஊசியை வச்சு தான் நம்ம வந்து இந்த நூலை கோர்த்து நம்ம எம்ப்ராய்டிங் போட போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஊசியில் வந்து ஒரு 2 ஊசி மட்டும் அது வாங்கி வச்சுக்கோங்க. இந்த நூலை வந்து இந்த ஊசியில் கோர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த ஊசி வந்து கோர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த ஓட்டை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இதுக்கு சின்னதாக ஹோல் இருக்க மாதிரி ஒரு ஊசி வாங்கினீங்கன்னா இந்த ஊசி தான் வாங்கணும். அப்புறம் இதுதான் 8ஆம் நம்பர் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் தான் வாங்கணும். இந்த கலர் பாப்ளிங் துணி தான் தேவைப்படும். ஒயிட் கலர் பாப்ளிங் துணி தான் வாங்கணும். இதுக்கு இந்த மாதிரி ஃப்ரேமில் மாட்டி எப்படி ஃப்ரேமில் மாட்டணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த திங்ஸு மட்டும்தான் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங்குரிய திங்ஸு. இப்போ ஒரு வாரத்துக்கு தேவையானது இது மட்டும்தான். இது மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங் முடிச்சிடலாம். அப்புறம் வந்து நான் ஆரிக்கு என்னென்ன திங்ஸ் வேணுன்றதை நான் உங்களுக்கு திரும்ப அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான்.